வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் தீபன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கவர்மெண்ட் தரப்பில் இருந்து தர லேப்டாப். அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தராங்களாம். அது எப்படி அவங்களுக்கு மட்டும்? ஏன்னா அவங்களுக்கு தானே ஓட் எலிஜிபிலிட்டி இருக்குது. டிஎம்கே அரசு இந்த 5 வருஷமாக இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு லேப்டாப்பும் தரலைங்க. அதாவது ஆல்ரெடி இது நடைமுறையில் இருந்த திட்டம் தான். இது என்னவோ இவங்க தான் புதுசாக கொடுக்குற மாதிரி இது ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாள் முதலமைச்சர், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவங்க அம்மா அவர்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த ஸ்கீமை நிறுத்திட்டு இப்போ எலெக்ஷன் வருதுன்னொன்னுமே ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணணும் இல்லையா? அதாவது அம்மா கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் 12th ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு. இவங்க கரெக்டாக அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே அந்த ஓட்டர் எலிஜிபிலிட்டி வந்திருக்கு, 18 வயசு, அவங்கள கொடுத்து கவரப் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார்? நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள். அதாவது அவருக்கு புது பேர் வேறு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்னு வேறு சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கார் அவர் தான். அது மட்டும் இல்லைங்க, அம்மா அவர்கள் கொடுத்த லேப்டாப்பில் அம்மாவோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். சரிங்களா? ஜெயலலிதா அம்மா அவர்களோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அது நம்ம வேண்டாம்னா பிச்சு கூட எடுத்துக்கலாம் ஈஸியாக கையிலேயே. ஆனால் இந்த டைம் இவங்க தந்த நம்ம டிஎம்கே அரசு கொடுத்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோவையும் இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே. அதாவது அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் தேய்ச்சாவோ வராது. ஆனால் இதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 1-2 நாள் இது இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக போச்சு. நீங்கள் எதோ ரீல்ஸோ ஷார்ட்ஸ் ஏதோ ஓப்பன் பண்ணாலும் இது தாங்க ட்ரெண்டிங்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு என்னென்னா பெட்ரோல் இல்லை தின்னர் ஊற்றுனா ஈஸியாக போயிடுதான். ஸோ இது ஊற்றுனது மட்டும் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணால் முன்னாடி வரது நம்ம சிஎம் சாரோட ஃபோட்டோ. அடுத்து லாகின் பண்ணணுமே எல்லாரும் நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட ஃபோட்டோ கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு எகெயின்ஸ்டான ஐடி டீமை ஃபோனில் இருந்து மீன் போட்டிருந்தவங்கள லேப்டாப் கொடுத்து எங்களுக்கு எகெயின்ஸ்டாக போடுங்கன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும். டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாருன்னே தெரியாது, எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன நினச்சிட்டாங்க, லேப்டாப் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சைடு வந்துடுவாங்க, அவங்க நமக்கு ஏதாவது கிரியேட் பண்ணி இது பண்ணுவாங்க, நமக்கு ஓட்டு வரும்னு நினச்சாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து லேப்டாப் வாங்கிட்டு அதை அப்படியே நம்ம விஜய் சாருக்கு கன்வெர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, இதை வேற இலவச லேப்டாப் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மக்கள் பணத்திலிருந்து தர லேப்டாப்பை ஒரு ஸ்கீமை இது எப்படி இலவசம்னு சொல்ல முடியும்? அதாவது அரசாங்க நலத்திட்டத்தில் இது வருது. சரிங்களா? ஸோ இதை வந்து இலவச லேப்டாப்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யார் வீட்டு காசையோ தூக்கி யாரும் ஃப்ரீயாலாம் கொடுக்கலிங்க. நம்ம கட்டுற வரி பணத்திலிருந்து தராங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது இலவசம்லாம் கிடையாது. சரிங்களா? டிஎம்கே அரசு லேப்டாப் 5 வருஷம் கழிச்சு தந்தாலும் நல்ல லேப்டாப் தாங்க தராங்க. இதில் எதுவும் ஊழல் செயலின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரில. ஏன்னா நம்ம இது வரைக்கும் வந்து நான் நிறைய பார்த்த ரிவ்யூஸ் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஸ்பெக்கில் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறக்கூடிய ஸ்பெக்கில் தான் இருக்குது. அதாவது ஏசர், ஹெச்பி, டெல், அதாவது அவங்க ஸ்ட்ரைட்டாகவே வந்து மேனுஃபேக்சரர்கிட்டருந்து வாங்கி தந்திருக்காங்க. ஸோ ரேட் கம்மியாக தந்திருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்ல ஃபீட்பேக் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.